ரீல்ஸ் பார்க்கும்போது லட்சத்துல சம்பாதிக்கலாம், நீங்க வீட்டுல இருந்துட்டு லட்சத்துல சம்பாதிக்கலாம்ன்ற மாதிரியான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றது அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்மளும் அதை பார்த்துட்டு ஓகே நம்மளும் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஐடியா வரும். பட் என்ன ஒரு பிசினஸ் இ-காமர்ஸ்னு இல்லை, எது ஸ்டார்ட் பண்ணாலுமே ரிசர்ச் பண்ணணும். இப்போ இ-காமர்ஸ்க்குள்ள வர்றதுக்கு நமக்கு 3 விஷயங்கள் வேணும். ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி வேணும், அடுத்ததா பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் வேணும், கரண்ட் அக்கௌண்ட் வேணும், அதுக்கப்புறம் ப்ராடக்ட். நான் சிம்பிளா இந்த சட்டையை வந்து கீழே வச்சு இப்போ எடுத்துட்டு நான் ஜெமினிலையோ சாட்ஜிபிடிலையோ கொடுத்தா இதை வந்து எனக்கு போட்டோகிராஃபி பண்ணா 10,000 கொடுத்தா கிடைக்கிறத விட அதிக கிளாரிட்டியோட கிடைக்குது. நாங்கள் லிஸ்டிங்லாம் முன்னாடி வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நிறைய ஒரு ப்ராடக்ட் லிஸ்ட் பண்றதுக்கு நீங்க 100க்கு மேல டீடைல்ஸ் கொடுத்தாகணும் அந்த ப்ராடக்ட். வணக்கம், நமஸ்காரம், நமஸ்தே. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கார்ப்பரேட் தளம் 25 வித் மீ விஜய் ஸ்ரீவந்த். இன்னைக்கு நம்ம கூட வந்து ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் இருக்காரு. அண்ட் அவர் யாரு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி வணிகம், தமிழ்நாடோட எக்கனாமிக்கல் குரோத்துக்கு வணிகம் வந்து எவ்வளோ ஒரு குறிக்கோளா இருக்கு அப்படின்றது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அண்ட் காலம் போக போக வந்து ஆன்லைன் இன்டர்நெட்லாம் வந்து உள்ள வந்து அது இ-காமர்ஸா மாறுது. அண்ட் கொஞ்ச நாள் கழிச்சு இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து சோசியல் மீடியா உள்ள போகுது. அதே மாதிரி ஏஐயும் உள்ள வந்து ரொம்பவே இன்வால்வ் ஆகி வணிகத்துக்கு ஒரு ஸ்டெப்பா வந்து எல்லாமே பிளே ஆகிட்டு இருக்கு. அண்ட் அந்த ஸ்டெப்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பர்சன் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்காரு. அப்படிப்பட்ட இன்ஸ்பைரிங் அண்ட் இ-காமர்ஸ் செல்லரான மணிகண்டன் ப்ரோ தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்காரு. வெல்கம் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் ப்ரோ. அண்ட் ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து எனக்கு இ-காமர்ஸ்னா வந்து என்னன்னே தெரியாது. உங்க வீடியோ பத்தி தான் வந்து நான் இ-காமர்ஸ்னா என்ன அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் உங்க ஜேர்னியை பத்தி நீங்களே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே ப்ரோ. ஓகே, நானும் எல்லாரும் மாதிரி ஒர்க் போயிட்டு தான் இருந்தேன் ஆக்சுவலா. அப்புறம் ஒர்க் போயிட்டு இருக்கும்போது பேசிவ் இன்கம் இப்போ எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா, நம்ம வந்து ஒர்க் போயிட்டே இருக்கும்போது போகிறோம், சம்பளத்துக்கு வேலை பார்க்குறோம், மாதம் வந்து பிறந்தோன்னே இஎம்ஐ எல்லாம் போயிடுது. சரி, பேசிவ் இன்கம் நம்ம வந்து மந்த் எண்டில் வந்து நமக்கு ஒரு காசு வந்து நல்லா தானே இருக்கும். அது இல்லாமல் நம்ம பேசிவ் இன்கம் சொல்லுவோம், அதாவது நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது கூட காசு நமக்காக வரணுன்ற மாதிரி நிறைய ஐடியாலஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் சரி என்னடா பேசிவ் இன்கம் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் நிறையா யோசிச்சுட்டே இருந்தோம். அப்புறம் நானும் என்னோட சிஸ்டரும் தான் எப்பவுமே இந்த மாதிரி பிசினஸ் வந்து சேர்ந்து இதாக பண்ணலாம், பேசிவ் இன்கம்க்கு என்ன பண்ணலாம்னு ரொம்ப யோசிச்சிட்டே இருப்போம். அப்போ திடீர்னு பார்க்கும்போது இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கி சேல் பண்ணலாமா, அண்ணா நகர் அந்த சைட்லாம் போகும்போது நம்ம வந்து ஸ்ட்ரீட்ல வந்து நிறைய பார்ப்போம் இல்லையா, நிறைய ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த மாதிரி ரோட்ல ஏதாவது கடை போடலாமா, நம்ம ஒரு பொருளை வாங்கி போது ரோட்ல எதுக்கு போடணும், நமக்கு தான் வந்து ஆன்லைன் ரிலேட்டடா நிறைய நாலேஜ் இருக்கு. ஸோ நம்ம வந்து அதே ப்ராடக்ட்ஸ் வாங்கி நம்ம ஏன் ஆன்லைன்ல சேல் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் சரி இதுக்கு என்னென்ன வழி இருக்குன்னு பார்த்தோம். ஸோ நம்ம வந்து டைரக்டா ஒரு வெப்சைட் மாதிரி கிரியேட் பண்ணி பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம கிட்ட ஸ்டார்டிங்ல கஸ்டமர் பேஸ் இல்லை. ஸோ ஆல்ரெடி அமேசான், ஃபிளிப்கார்ட் இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம் வந்து கஸ்டமர் பேஸ் ஆல்ரெடி அவங்க நிறைய வச்சிருக்காங்க. ஸோ நம்மளோட ப்ராடக்ட் வந்து அங்கே போய் நம்ம சேல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அதுக்கப்புறமா சேல் பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ நம்ம ப்ராடக்ட் வாங்கணும் இல்லையா. ஸோ தமிழ்நாட்டிலே நமக்கு பக்கத்துல சென்னையிலே இருக்கு சவுகார்பேட் இருக்கு. அங்கதான் பெரிய ஹோல்சேல் மார்க்கெட். அங்கே அவ்வளோ எக்கச்சக்கமான கடைகள் இருக்கு, எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் இருக்கு. நம்ம இங்கே நார்மலாக ஆன்லைனில் வாங்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மி விலையிலே கிடைக்கும். ஸோ நம்ம அங்கே வாங்கி சேல் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சதான். ஸோ சவுகார்பேட் ஒன் டே விசிட் பண்ணோம், எல்லா ஷாப் போனோம், என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது எல்லாமே பார்த்தோம். ஸோ எங்களுக்கு தேவைப்பட்ட சில ப்ராடக்ட்ஸ், எங்களுக்கு ஓகேயா இருக்குன்ற மாதிரி சில ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு அதை வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி இதெல்லாம் லிஸ்ட் பண்ணோம். கொஞ்சம் நாள் கழிச்சு ஆர்டர் வந்துச்சு. ஸோ அதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்னு ரன் பண்ணோம். ஒரு கட்டத்தில் வந்து நாங்கள் அதை வந்து ஃபுல்லாக ஆட்டோமேட் பண்ணிட்டோம். ஸோ சிஸ்டர் வந்து பார்த்துப்பாங்க, அதை வந்து ஆர்டர் வந்து டெலிவரி பண்ணுறது, டிஸ்பேச் பண்ணுறதை பார்த்துப்பாங்க. அது இல்லாமல் வேர் ஹவுஸ்க்கும் எங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் சென்ட் பண்ணிட்டோம். ஸோ நமக்கு நிறைய டைம் இருக்கு. அதுக்கப்புறம் ஏன்னா எல்லாமே ஆட்டோமேட் பண்ணதுனால டைம் இருந்துச்சு. ஸோ நாங்கள் உள்ள வரும்போது இ-காமர்ஸ் ஸ்பேஸ்க்குள்ள வரும்போது எங்களுக்கு நிறைய டவுட் இருந்துச்சு. ஆனால் அதை கேட்கறதுக்கு ஆளே இல்லை. ஏன்னா நார்த்ல ஹிந்தியில அதுல நிறைய கண்டென்ட்ஸ் வந்துட்டு இருந்தது, அது இங்கிலீஷ்ல இருந்தது. ஆனா அந்த கண்டென்ட் எதுவுமே நமக்கு செட் ஆகிற மாதிரி இல்லை. ஸோ நம்ம ஒரு டவுட் கேட்கணும், ஒரு செல்லரை வந்து டவுட் கேட்கணும், பக்கத்துல யாருமே இல்லை, யார்கிட்ட போய் கேட்கறது இல்லை. நாங்களே தான் ஒரு லாஸ் வந்தது, சில மணி லாஸ் பண்ணோம். ஸோ அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் கத்துக்கிட்டோம். ஸோ நம்மள மாதிரி வரக்கூடிய செல்லர்ஸ்க்கு நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லா கண்டென்ட் கொடுக்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சதுதான். இப்போ ரெகுலரா கண்டென்ட்ஸ் அந்த மாதிரி போட்டுட்டு இருக்கு. அதுக்கு நல்ல ஆடியன்ஸ் ரிசீவ் பண்றாங்க, நிறைய டவுட்ஸும் கேட்கறாங்க. அதுக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டோம். சூப்பர் ப்ரோ. நான் இப்போ ஆக்சுவலா சொன்னேன் பாத்தீங்களா, எனக்கு வந்து இ-காமர்ஸ்னா என்னன்னே தெரியாது. ஆக்சுவலா உங்க வீடியோஸ் பார்த்து தான் வந்து நான் கத்துக்கிட்டேன். இப்போ நான் வந்து இ-காமர்ஸ்குள்ள இறங்கணும் அப்படின்னா நான் எடுத்து வைக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னவா இருக்கணும்? எல்லாருமே வந்து இப்போ இ-காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து வீடியோஸ் பாக்குறாங்க. இப்போ இன்ஸ்டாகிராம் நம்ம ரீல்ஸ் பார்க்கும்போது லட்சத்துல சம்பாதிக்கலாம், நீங்க வீட்டுல இருந்துட்டு லட்சத்துல சம்பாதிக்கலாம்ன்ற மாதிரியான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றது அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க.
நம்மளும் அதை பார்த்துட்டு ஓகே நம்மளும் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஐடியா வரும். பட் என்ன ஒரு பிஸ்னஸ் இ-காமர்ஸ்னு இல்லை, எது ஸ்டார்ட் பண்ணாலுமே ரிசர்ச் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஓகே. நமக்கு அதை பற்றின நாலேஜ் வந்து கெயின் பண்ணிட்டு ஒரு பிஸ்னஸ்க்குள்ள நம்ம இறங்கும் போது தான் ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட்டை பற்றி யோசிக்க வேணாம், லாஸ் ஆகாமல் இருக்கும். என்ன ஒரு பிஸ்னஸ்லையும் ஃபர்ஸ்ட் லாஸ் ஆகாமல் பார்த்துக்கிறதா நமக்கு வந்து மெயினான ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி நம்ம இ-காமர்ஸ்குள்ள நீங்கள் வர போறீங்க அப்படின்னா என்ன பிளாட்ஃபார்ம் வந்து உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னு பார்க்குறீங்க. ஏன்னா ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கும் ஒவ்வொரு ஆடியன்ஸ் இருக்காங்க. அமேசான் பார்க்கும்போது அமேசானுக்கு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருப்பாங்க, எலைட்டா இருப்பாங்க, அவங்க பிரைம் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்றவங்க இருப்பாங்க. மீஷோ போனோம்னா அங்கே ரொம்ப சீப்பான ப்ராடக்ட்ஸ் வாங்குற ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளோட பிளாட்ஃபார்ம் என்ன அப்படின்னு டிசைட் பண்ணணும். அடுத்து நம்ம என்ன ப்ராடக்ட் வந்து அவங்களுக்கு கொடுக்க போறோம், அந்த ப்ராடக்ட் நம்ம கொடுக்கும்போது குவாலிட்டியா இருக்குமா, கஸ்டமர் வந்து நம்ம வாங்குற விலைக்கும் நம்ம சேல் பண்ற விலைக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த விலை கொடுத்து அவங்க வாங்க தயாரா இருக்காங்களா, ஸோ உள்ள பிரச்சனைகள் வந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி எல்லா நாலேஜும் நம்மளால ஃபர்ஸ்டே கெயின் பண்ண முடியாது. பட் ஓரளவுக்கு நம்ம வந்து கெயின் பண்ணிட்டு உள்ள இறங்கணும். ஓகே. இ-காமர்ஸ்னு வரும்போது நிறைய வீடியோஸ் இருக்கு யூடியூப், அதுல நீங்க அதை பார்த்துக்கலாம். என்னோட வீடியோஸ்மே நிறைய இருக்கு, நீங்க அதை செக் பண்ணிட்டு வரலாம். ஸோ ஒரு மினிமம் நாலேஜ் கெயின் பண்ணிட்டு வர்றது பெட்டரா. கண்டிப்பா வந்து லாஸ் அண்ட் ப்ராஃபிட் ரெண்டுமே முக்கியம். ஆனா அதை விட முக்கியம்னு ஒன்று இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட். ஆமா, நம்ம பாக்கெட் ஃபுல்லா இருந்தா தான் எடுத்து வைக்கிறதுக்கு ஒன்று கரெக்டா இருக்கும். பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தா ஒரு நல்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் இ-காமர்ஸ்ல? 2 மெத்தட் இருக்கு ஆக்சுவலா. ஓகே. 2 மெத்தட் இருக்கு. என்னன்னா இப்போ வந்து சேஃபா பண்றது, இல்லைன்னா மாஸ் பெரிய ஸ்கேல்ல பண்றது. இந்த மாதிரி பெரிய ஸ்கேல யார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பெரிய ஆல்ரெடி நான் ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சிருக்கேன், இல்லை எனக்கு வந்து பெரிய லெவலில் நான் ஆல்ரெடி ஷாப் வச்சிருக்கேன், நான் இப்போ ஆன்லைன்ல வரணும்னு நினைக்கிறவங்க இந்த பெரிய ஸ்கேல்ல பண்ணுவாங்க. அவங்களுக்கு அவங்க ப்ராடக்ட் எப்படியாவது வித்து தான் ஆகணும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து பக்காவா லிஸ்டிங்லாம் பண்ணிடுவாங்க. அவங்களோட ப்ராடக்ட் வந்து அமேசான், ஃபிளிப்கார்ட்லாம் லிஸ்டிங் பண்ணிட்டு அதுக்கு வந்து பிராண்டிங் நிறைய பண்ணுவாங்க. அந்த பிராண்டிங் நிறைய காசு செலவு பண்ணுவாங்க. அதே மாதிரி கேம்பெயினும் ரன் பண்ணுவாங்க. ஸோ அவங்களால காசு அதிகமாக செலவு பண்ண முடியும், ஏன்னா அவங்க ஆல்ரெடி பெரிய யூனிட் வச்சிருக்காங்க. ஸோ அவங்களால காசு அதிகமாக செலவு பண்ண முடியும். அப்படி இருக்கிறவங்களுக்கு நமக்கு வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவங்க எவ்வளோ வேணா பண்ணலாம். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே அவங்க பிராண்டை கொண்டு போயிட்டு மக்கள் கிட்ட அதை அவங்க சேல் பண்ண ஆரம்பிக்கணும். 2வது மெத்தட் என்னன்னா, எளிய மக்கள் இருக்காங்க, நார்மலா வந்து இ-காமர்ஸ்னா என்னன்னு தெரியல பட் ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு ஐடியால இருக்கிறவங்க, அவங்க வந்து சேஃபா அப்ளை பண்றதுக்கு ஒரு மெத்தட் இருக்கும். அதான் நான் மோஸ்ட்லி என்னோட வீடியோஸ்ல சொல்லுவேன். என்ன அப்படின்னா, இப்போ இ-காமர்ஸ்க்குள்ள வர்றதுக்கு நமக்கு 3 விஷயங்கள் வேணும். ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி வேணும், அடுத்ததா பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் வேணும், கரண்ட் அக்கௌண்ட் வேணும், அதுக்கப்புறம் ப்ராடக்ட்ஸ் வேணும். ஜிஎஸ்டி எடுக்கிறதுக்கு 2000 வரைக்கும் ஆகுது. அதுக்கு மேலேயும் வந்து சில இது ஏஜென்சியை பொறுத்து மாறுது. அதை எடுத்து கொடுக்கறதுக்கு 2000 வரைக்கும் வாங்குறாங்க. கரண்ட் அக்கௌண்ட் நம்ம என்ன பேங்க்ல ஓப்பன் பண்ணாலுமே மினிமம் 10,000 வந்து டெபாசிட் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஒரு 12,000 ஆகுது. இது போக ப்ராடக்ட்ஸ் 3வது. ப்ராடக்ட்ஸ் வந்து நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, அவங்க வந்து 5000 கூட வாங்கலாம், 5000 வாங்கலாம், 10,000 வாங்கலாம். நான் வந்து ஒரு 10,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், ஏன்னா சேஃப் அப்ளை பண்ணலாம். பட் என்ன ஒரு டிராபேக்னா, இந்த மெத்தட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் டைம் ஆகும். இல்லை எடுத்த உடனே எனக்கு வந்து நான் மாசத்துல எனக்கு 10,000 ப்ராஃபிட் வரணும், 20,000 ப்ராஃபிட் வரணும் அப்படிங்கறது நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம வந்து சேஃப் அப்ளை பண்ண போறோம். அதனால நம்ம வந்து கம்மியான ப்ராடக்ட் வாங்க போறோம். கம்மியான ப்ராடக்ட் வாங்கிட்டு அதுக்கு ஆர்டர் வருதா இல்லையா அப்படி செக் பண்ண போறோம். அப்படி ஆர்டர் வந்தா அது கஸ்டமர் கிட்ட போயிட்டு ரிட்டர்ன் ஆகாம இருக்கா, கஸ்டமர் எப்படி நம்ம லிஸ்ட் பண்ணதை வாங்குறாங்களா இல்லையா. ஏன்னா இ-காமர்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஒரு பெரிய பிரச்சனை, டெஸ்டாக் நிறைய வந்துடும். நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து நிறைய வாங்கி வச்சிருப்போம், பட் நம்ம லிஸ்ட் பண்ண உடனே சேலே ஆகாது. எனக்கு வியாபாரமே ஆகலாம், அந்த பொருள் எனக்கு வந்து டெட் ஸ்டாக் ஆயிடும். அதை நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்ல எனக்கு வேஸ்ட் ஆயிடும். நான் வந்து வாங்கும் போதே ஒரு 50,000 1,00,000 நிறைய பேர் அப்படிதான் பண்றாங்க. பல்கா எடுத்துறாங்க, 50,000 1,00,000 எடுத்துடுறாங்க. பட் வந்து எனக்கு சேல் ஆகலன்னா அந்த 1,00,000 நான் எப்படி வீட்டு கூட கடை விட முடியாது. கண்டிப்பா சொந்தக்காரங்க கிட்ட என்ன ஒரு மிஞ்சி போன ஒரு 5 பீஸ் 10 பீஸ் என்னால அவங்ககிட்ட கொடுக்க முடியும். பட் 1,50,000 நம்ம ஸ்டாக் எடுத்துட்டு வேஸ்ட் ஆயிடும். அதனால நான் சஜஸ்ட் பண்றது என்னன்னா, மினிமம் ஒரு 5 ஆர்டருக்கு வர மாதிரி வாங்க சொல்லுவேன் என்கிட்ட சஜஷன் கேட்டாங்கன்னா. ஸோ அது வந்து என்ன ஃப்ரீக்வன்சியில் ஆர்டர் வருதுன்னு செக் பண்ண சொல்லுவேன். இப்போ வந்து டெய்லி வந்து ஒரு ஆர்டர் வருதுன்னா நீங்க அடுத்த டைம் வாங்கும்போது 10 வாங்கிக்கலாம். ஸோ நம்மளோட ஆர்டர் ஃப்ரீக்வன்சி வச்சு அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். இப்படி போகும்போது நமக்கு டெஸ்டாக் ஆகாது. ஸோ மேபி நான் ஒரு 10 ப்ராடக்ட் வாங்குறேன், அதுல எனக்கு வந்து கொஞ்சம் சேல் ஆகலனாலுமே ஒரு 4-5 பீஸ் தான் இருக்கு, ஈஸியா தெரிஞ்சவங்க கொடுத்துட்டு காசாக்கிடலாம். ஸோ இப்படி 2 மெத்தட் இருக்கு. நீங்க வந்து மினிமம் 10,000 இருந்து கூட ஆரம்பிக்கலாம். இப்ப சேஃபா ப்ளே பண்றதுக்கு இன்னொரு இது இருக்கு, என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டிராப் ஷிப்பிங் ஒன்று இருக்கு. அது இல்லாம வந்து பிரைவேட்டா நம்மளே ஒரு லேபிள் கிரியேட் பண்ணி செல் பண்றது இருக்கு. இதுல எது சேஃப் நீங்க பண்றீங்க பிகினருக்கு? சேஃப்னா 2 வேற மெத்தட் ஆக்சுவலா. டிராப் ஷிப்பிங்ன்றது என்னன்னா, நம்ம கையிலேயே ப்ராடக்ட் இருக்காது, ஒரு ஏஜென்சி இருப்பாங்க, அவங்க ப்ராடக்ட் வச்சிருப்பாங்க. நம்ம வந்து கஸ்டமர் வந்து நம்ம தான் பிடிச்சிட்டு, நம்ம கஸ்டமர் பிடிச்ச அப்படின்னா நம்ம கிட்ட ப்ராடக்டே இருக்காது. அவங்க வந்து டைரக்டா கஸ்டமர் சென்ட் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து அவங்க எனக்கு வந்து அந்த ப்ராடக்ட் 200 ரூபாய்க்கு தருவாங்க, கஸ்டமர்கிட்ட நான் 400 ரூபாய்க்கு வித்துக்கலாம். அப்போ அந்த 200 ரூபாய் எனக்கு, 200 ரூபாயில வந்து டெலிவரி சார்ஜ் அதெல்லாம் போக மீதி இருக்கிற ப்ராஃபிட் எனக்கு. ப்ராடக்ட் என் கையில இருக்காது, அந்த பயம் இல்லை. ப்ராடக்ட்டை நான் தான் வாங்கணும், காசு கொடுத்து வாங்கணுங்கிற பயமே இல்லை. ஏஜென்சி வச்சிருப்பாங்க ப்ராடக்ட்டை, அதை வந்து கஸ்டமர் கிட்ட நான் பேசி ஓகே அவங்களை கன்வின்ஸ் பண்ணிட்டேன்னா அந்த ஏஜென்சியை வந்து கஸ்டமருக்கு அனுப்பிடுவாங்க. அதை ஆக்சுவலா நம்மளும் இங்க ஒரு ஏஜென்ட் மாதிரி தான் ப்ளே பண்ணுவோமோ?
இதுல ஏன்னா ஏஜென்சிட்டு இருந்து கஸ்டமருக்கு டைரக்டா ப்ராடக்ட் போறது, நம்ம வந்து ஒரு தேர்ட் பர்சனா தான் உள்ள நிக்கிறோம், ஏஜென்ட் மாதிரி நம்ம நிப்போமா? டிராப் ஷிப்பிங்ல அப்படி இருப்போம். ஆனா இ காமர்ஸ்ல நம்ம தான் டைரக்ட் D2Cன்னு சொல்லுவாங்க, டைரக்ட் டு கன்சியூமர். இதுல அமேசான், பிளிப்கார்ட் தான் இடையில இருக்கிறாங்க. ஓகே. அவங்க வந்து என்னோட ப்ராடக்ட் நான் டைரக்டா இருக்கேன், கஸ்டமர்ட்டும் டைரக்டா போகணும். அவங்க வந்து இடையில இருக்கிற மிடில் மேன். எனக்கு வந்து கஸ்டமர் பேஸ் இல்ல. இப்போ அவங்க வந்து ஒரு கஸ்டமர் பேஸ் ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ வந்து Zomato இருக்கு, நமக்கு அந்த கார் புக் பண்றது இருக்குல்ல, அவங்களும் மிடில் மேன். அவங்க சேல் பண்றவங்களுக்கும் பையருக்கு இடையில இருக்கிற மிடில் மேன் அவங்க. ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்றது, ஆர்டர் மேனேஜ் பண்றது, காஸ்ட் மேனேஜ் பண்றதுக்கு ஒரு கமிஷன் எடுத்துக்கிட்டு நம்மளை கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கு. இதுல டிராப் ஷிப்பிங்ல நம்ம தான் மிடில் மேன் மாதிரி இருப்போம். அதாவது அந்த ஏஜென்சிக்கும் கஸ்டமருக்கு இடையில நம்ம மிடில் மேன் மாதிரி இருப்போம். நம்ம இ காமர்ஸ் பண்ணும்போது அமேசான், பிளிப்கார்ட் அவங்க நமக்கு மிடில் மேன் மாதிரி இருப்பாங்க. ரெண்டுமே வேற வேற செட்டப். ஓகே. டிராப் ஷிப்பிங் உங்களால கஸ்டமர் பேஸ் நிறைய பிடிக்க முடிஞ்சது அப்படின்னா நீங்க டிராப் ஷிப்பிங் தாராளமா பண்ணலாம். அதுலயுமே நிறைய நாலேஜ் வேணும். ஏன்னா நம்ம டிராப் ஷிப்பிங் பண்ணும்போது தனியா ஓன் வெப்சைட் பண்ற மாதிரி இருக்கும். ஓன் வெப்சைட் கிரியேட் பண்ணிட்டு அதுலதான் அந்த ப்ராடக்ட் நம்ம டிஸ்பிளே பண்ணணும். இங்க பாருங்க, ஒரு சந்தை மாதிரி இந்த ப்ராடக்ட்லாம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி காமிப்பேன். பட் அதை எப்படி கஸ்டமர்கிட்ட நான் வந்து வெப்சைட் வந்து ரேண்டமா கிரியேட் பண்ணா யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க. அதை வந்து நான் வந்து மெட்டா ஆட்ஸ் அந்த மாதிரி நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி அதை வந்து புஷ் பண்ணணும் நான் கஸ்டமர் கிட்ட. இப்போ ரெய்னி சீசன்ல வந்து ரெயின் கோட் ஏதாவது சர்ச் பண்றீங்க அப்படின்னு நீங்க சர்ச் பண்ண உடனே அடுத்து போனீங்கன்னா இன்ஸ்டாகிராம் எங்க போனாலுமே நீங்க ஒரு பொருளை சர்ச் பண்ணீங்கன்னா எங்க போனாலும் அதே ஆட் வந்துடும். அதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இப்போ வந்து இந்த கஸ்டமர் வந்து இதை சர்ச் பண்றாங்க, நம்ம வந்து இந்த ப்ராடக்ட் அவங்கள்ட்ட புஷ் பண்ணா அவங்களை வாங்க வச்சிடலான்ற மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம ப்ராடக்ட் ரிலேட்டடா நான் ஒரு ஹேர் ஆக்சரிஸோ டாய்ஸோ நான் வந்து குழந்தைகளுக்காக சேல் பண்றேன். அப்போ வந்து பேரண்ட்ஸ் வந்து சர்ச் பண்ணுவாங்க. ஸோ ஓகே டாய்ஸ் பண்றாங்க, ஸோ இந்த பேரண்ட்ஸ் வந்து இந்த ப்ராடக்ட் வாங்க போறாங்க, அப்போ இவங்களுக்கு நம்ம ஆடை போட்டு காமிச்சா ஒரு கட்டத்தில் வாங்கிடுவாங்கன்ற மாதிரி இருக்கும். அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நம்ம கொஞ்சம் காசு கொடுக்கணும். ஸோ இந்த ரெண்டு வெப்சைட்டு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் வந்து டெலிவரி, இது மூணுக்குமே நம்ம டிராப் ஷிப்பிங்ல காசு செலவு பண்ற மாதிரி இருக்கும். அது போக தான் நமக்கான ப்ராஃபிட். அதுல அப்படி இருக்கு. நீங்க கேட்ட பிரைவேட் லேபிளிங்னா என்னன்னா, ஆல்ரெடி ஒரு மேனுஃபேக்சர் வந்து கிரியேட் பண்ணுவாரு. அவங்க வந்து ஆனா ஆன்லைன்ல இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணி பக்கத்துல கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. நான் போயிட்டு அவங்கள்ட்ட இருந்து வாங்கி என்னோட லேபிள, அதாவது என்னோட பிராண்ட் நேம் போட்டு நான் சேல் பண்ணலாம். அதான் பிரைவேட் லேபிள். ஹோல்சேலா வாங்கிட்டு நான் என்னோட பிராண்ட் நேம் போட்டு நான் வந்து அமேசான், பிளிப்கார்ட்ல வந்து என்னோட பிராண்ட்ல வித்தலாம். நிறைய பேர் இப்போ சக்சஸா இருக்காங்க, எல்லாருமே இதான் பண்றாங்க. நார்மலா இருக்கிற ஒரு மேனுஃபேக்சர்ட்ட வாங்கிட்டு என்னோட பிராண்ட் போட்டு வித்துலாம். அதுதான் பிரைவேட் லேபிள். ஓகே. அண்ட் இது எல்லாமே பண்றதுக்கு கண்டிப்பா லேப்டாப் வேணுமா? ஏன்னா நான் பார்த்த நிறைய வீடியோஸ்ல வந்து எப்படி இருந்தாலும் அது டெக்னிக்கலா தான் போக போகுது. ஆனா இப்ப என்கிட்ட லேப்டாப் இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்? ஆன்லைன் வரும்போதே நமக்கு வந்து மோஸ்ட்லி லேப்டாப் அவசியம் தான். ஓகே. ஏன்னா ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே இப்போ நான் அமேசான், பிளிப்கார்ட்லாம் லிஸ்டிங் பண்ண போனேன் அப்படின்னா எனக்கு வந்து லேப்டாப்பா வேணும். நான் வந்து கஸ்டமர் கேர் கிட்ட, ஏன்னா நம்ம இ காமர்ஸ் பண்ணும்போது டெய்லி கஸ்டமர் கேர் கிட்ட வந்து நம்ம போராட வேண்டியது இருக்கும். ஏன்னா நிறைய கொரிஸ் வரும், நிறைய எரர்ஸ் வரும். நம்ம வந்து இது பண்ணணும். மொபைல்லே பண்ணலாம், அது ரொம்ப கஷ்டம். நம்ம வந்து லிஸ்டிங் வந்து இமேஜஸ் பண்ணணும், கீவேர்ட்ஸ் வந்து சர்ச் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய ப்ராசஸஸ் இருக்கு. ஸோ வந்து லிஸ்டிங் பண்றது கண்டிப்பா லேப்டாப் இருந்தால் தான் நம்மளால லிஸ்டிங் பண்ணவே முடியும். நான் மொபைல்ல இருந்து பண்ற மாதிரி நிறைய இதுல கொடுக்கல. நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து அவங்க லிஸ்டிங் வந்து மொபைல் வச்சு பண்ற மாதிரி கொடுக்கல. ஸோ உள்ள வரவங்க வந்து லேப்டாப் இருக்கு, அது பெட்டர். அப்படி இல்லைன்னா லிஸ்டிங் பண்றதுக்கு மட்டும் நீங்க வேற யாராவது ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னா ஓகே. மற்ற ஆப்ரேஷன்ஸ்லாம் நம்ம மொபைல்ல இருந்து பண்ணிக்கலாம். ஆர்டர் மேனேஜ் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம மொபைல்ல இருந்தே பண்ணிக்கலாம். பட் இந்த லிஸ்டிங் இந்த மாதிரி ப்ராசஸ்க்கு கண்டிப்பா நமக்கு லேப்டாப் வேணும். லேப்டாப் இருக்கிறது பெட்டர் தான். பெட்டர். ஆனா பாக்குற நிறைய பேர்கிட்ட வந்து லேப்டாப் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சப்போஸ் இல்லைன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம் இல்லையா? ஆமா, லேப்டாப் கண்டிப்பா வேணும். ஏன்னா நமக்கு வந்து ஆன்லைன் வந்துட்டாலே லேப்டாப் இருந்தா உங்களோட வேலை ஈஸியா இருக்கும். மொபைலோட போராடிட்டு இருக்கும் போது மொபைல்ல பண்ணலாம். பட் ஏன்னா நீங்க ஒரு இமேஜ் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா மொபைல்ல எடிட் பண்றதுக்கு நமக்கு லேப்டாப்ல எடிட் பண்றதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி லேப்டாப்னு வரும்போது போட்டோஷாப்போட ஃப்ரீ வெர்ஷன் நமக்கு கிடைக்கும் ப்ரௌசர்ல. ஸோ அதை யூஸ் பண்ணி என்னோட இமேஜஸ் நான் பெட்டர் ஆகிக்கலாம். இப்போ நான் ஒரு ஏஐல ஒரு இமேஜ் கிரியேட் பண்றேன் அப்படின்னா நான் லிஸ்டிங் பண்ணும்போது அதோட ரெசல்யூஷன் வேற மாதிரி இருக்கலாம். லேப்டாப் யூஸ் பண்ணும்போது ஈஸியாக நான் எடிட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஆனால் ரொம்ப என்னால் பண்ணவே முடியல, என்னால் இப்போதைக்கு என்னால் மொபைல் தான் வச்சிருக்க முடியும் அப்படின்னா நீங்க வந்து லிஸ்டிங் பண்ணி தரதுக்கு ஏஜென்சியும் இருக்காங்க. நாங்களுமே இ காமர்ஸ் சர்வீஸ்லாம் அந்த மாதிரி பண்றோம். ஓகே. அவங்கள மாதிரி இருக்கவங்கள்ட்ட நீங்க வந்து லிஸ்டிங் மட்டும் அவங்கள்ட்ட கொடுத்து வாங்கிக்கலாம். நீங்க வந்து எங்களுக்கு லிஸ்டிங் மட்டும் பண்ணித்தாங்க. லிஸ்டிங் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க மற்ற ஆபரேஷன்ஸ் எல்லாமே மொபைல்ல இருந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். சூப்பர் ப்ரோ. அண்ட் வந்து இப்ப பிசினஸுக்குள்ள அப்படின்னு வந்துட்டோம்னா வந்து இந்த லாஸ் ப்ராஃபிட்ன்றதை தாண்டி நம்ம நிறைய தப்பு பண்ணுவோம், நிறைய கத்துப்போம் அந்த தப்புல இருந்து. அந்த மாதிரி நீங்க பண்ண ஒரு வேல்யூபிளான தப்பு, இதனால வந்து பயங்கரமா லாஸ் ஆச்சு, ஆனா அதுல இருந்து நான் ஒரு பயங்கரமான லெசன் கத்துக்கிட்டேன் அப்படின்னு வச்சிருக்கேன். இப்போ மோஸ்ட்லி எல்லா ப்ராடக்ட்டும் வந்து நம்ம பார்ப்போம் இல்லையா? இப்போ சைனால இருந்து வரும் நிறைய ப்ராடக்ட்ஸ். இப்போ வந்து சைனால இருந்து வரது வந்து நம்ம சீப்பா இருக்கு கேள்விப்பட்டிருக்கோம். பட் நிறைய வந்து சைனால இருந்து வரதான் குவாலிட்டியா இருக்கும். ஓகே. சைனால இருந்து இம்போர்ட் பண்றதா அவங்கள மெட்டீரியல்ஸ் எல்லாம் ரொம்ப குவாலிட்டியா இருக்கும். ஓகே. என்ன பண்ணுவாங்கன்னா அது வந்து சைனால இருந்து இம்போர்ட் பண்ணி தான் இந்தியாவில் இருக்கிற ஹோல்சேல் மார்க்கெட்டுக்கு எல்லாம் வரும். மும்பைக்கு வரும், அங்க இருந்து நமக்கு சென்னைக்கு வரும். அங்க இருக்கிற ஹோல்சேலர்ட்ட இருந்து இந்த மாதிரி ரீசேல் பண்றவங்க கிட்ட போகும், அங்க இருந்து கஸ்டமர் கிட்ட போகும்.
அப்படி ஒரு ப்ராடக்ட் வந்து நல்லா மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னா நம்ம இந்தியன் மேனுஃபேக்சர் இருக்காங்களா, அந்த ப்ராடக்ட்டை காப்பி பண்ணிடுவாங்க. ஓகே. காப்பி பண்ணாங்கன்னா இப்போ வந்து சைனால இருந்து வர ப்ராடக்ட் எனக்கு 300 ரூபாய்க்கு கிடைக்கும், இந்தியாவில் அது 200 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. சேம், ரெண்டுமே சேமா இருக்கும். பட் வந்து நம்ம குவாலிட்டி பார்த்தா தெரியும். ஓகே. இப்போ ஒரு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா சைனால யூஸ் பண்ற குவாலிட்டியும் இந்தியாவில் யூஸ் பண்ற குவாலிட்டி ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு ப்ராடக்ட் நாங்கள் எடுத்தோம். அது சைனா இருக்கிறது 250 ரூபாய் கிடைச்சது, இந்தியா ஏதோ 200 கிடைச்சது. எங்களுக்கு 50 ரூபா கம்மியாகுதுன்னா அதை வாங்கி சேல் பண்ண ஆரம்பிச்சோம். பார்த்தா ஆர்டர்லாம் நிறைய வந்துச்சு. டெய்லி 30-40 ஆர்டர்லாம் டிஸ்பேச் பண்ணோம். பட் போன வேகத்துல எல்லாம் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. கஸ்டமர் ரிட்டர்ன், குவாலிட்டி சரியில்லை. ஓகே. அவங்க வந்து அந்த சைனா மாதிரி இருக்கிற இது குவாலிட்டி எதிர்பார்த்தாங்க. பட் நம்ம வந்து கொஞ்சம் சீப்பான குவாலிட்டி கொடுத்தோம் இல்லையா. ஸோ வந்து கஸ்டமர்கிட்ட போயிட்டு எல்லாம் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. கஸ்டமர் ரிட்டர்ன் பண்ணாங்கன்னா அந்த காசையும் நம்ம தான் கொடுக்க வேண்டி இருக்கும். இப்போ வந்து நம்ம டெலிவரி கொடுக்குறோம் இல்லையா, கஸ்டமர்கிட்ட ரீச் ஆச்சுன்னா 70 rupees நம்ம கொடுக்குறோம். கஸ்டமர் கையில போயிட்டு வேண்டாம் அப்படின்னு அந்த ப்ராஜெக்ட் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு 180 ரூபா வரைக்கும் நம்ம பே பண்ணணும். இது எப்படி கமிஷன் மாதிரி பே பண்ணுமா இல்லை எப்படி? இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் சேல் பண்றேன், அதுல வந்து எனக்கு ஒரு அமேசான் சைட்ல இருந்து கஸ்டமர் கிட்ட போயிடுச்சுன்னா ஒரு அமௌண்ட் கிடைக்கும் இல்லையா. அது வந்து ஒரு 2 weeks கழிச்சு தான் அந்த அமௌண்ட் எனக்கு வரும். ஓகே. ஒரு 250 அந்த அமௌண்ட் நான் ப்ராடக்ட் சேல் பண்ண இல்லையா, அந்த அமௌண்ட் வந்து கஸ்டமர் கிட்ட போனதுக்கு அப்புறம் அவங்க ரிட்டர்ன் பண்ணாம இருக்கணும். 7 நாள் ரிட்டர்ன் பண்ணாம இருந்தா அந்த 7வது நாளுக்கு அப்புறம் தான் அந்த அமௌண்ட் கிரெடிட் ஆகும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ப்ராசஸ் பண்ணி நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரும். இப்போ வந்து கஸ்டமர் ரிட்டர்ன் ஆயிடுச்சு, ப்ராடக்ட் வந்து கஸ்டமர் கிட்ட போயிட்டு இந்த ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த 180 ரூபா நான் தான் கொடுக்கணும். இப்போ எனக்கு 200 ரூபா வரும்ல, இந்த ஆர்டர் போயிடுச்சு, இதுல வந்து எனக்கு காசே கிடையாது. போன ஆர்டர்ல அடுத்து ஒரு ஆர்டர் நான் சேல் பண்ணிருப்பேன் இல்லையா, அதுல இருந்து 240 ரூபா வரும், அதுல 180 ரூபா எடுத்துருவாங்க. ஸோ லாஸ் தான் நமக்கு. கண்டிப்பா ப்ராடக்ட்டும் போயிட்டு வரும்போது டேமேஜ் ஆயிடும், எக்ஸ்ட்ரா 180 ரூபா. நான் ஒரு 4 ஆர்டர் பார்த்தா தான் எனக்கு 200 ரூபா வரும்னா அந்த ஒரு கஸ்டமர் ரிட்டர்ன்லேயே 180 ரூபா போயிடுச்சு எனக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ரிட்டர்ன் வர ஆரம்பிச்சுன்னா நிறைய லாஸ் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 30,000 கிட்ட எங்களுக்கு லாஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணோம், இந்த மாதிரி என்ன ப்ராடக்ட் வாங்கினாலுமே ஆன்லைன் வந்துட்டா நம்ம குவாலிட்டியான ப்ராடக்ட் தான் கொடுத்தாகணும். இந்த மாதிரி விலை கம்மியா இருக்குன்னு சீப்பான இது பக்கம் போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோம். இதுதான் ஒரு லெசன். ஆக்சுவலா எனக்கு புதுசா இருக்கு, சைனால இருந்து வர ப்ராடக்ட் வந்து குவாலிட்டி கம்மியா இருக்கும் நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நீங்க சொல்றது எனக்கு ஆக்சுவலா புதுசா தான் இருக்கு. அண்ட் எனக்கு என்ன ஒன்னு டவுட்னு பாத்தீங்கன்னா வந்து வெளியில இருந்து இம்போர்ட் பண்ற எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து டெல்லி, மும்பை அந்த மாதிரி லொகேஷனுக்கு தான் போகுது. அண்ட் வந்து நம்ம சவுத்துலயுமே வந்து நார்த் சைட்ல இருக்கிற செல்லர்ஸ் தான் வந்து அதிகமா இருக்காங்க கம்பேரிட்டிவ்லி. சவுத்ல இருக்கிற செல்லர்ஸை விட நார்த் சைட்ல இருக்கிறவங்க அதிகமா இருக்காங்க. அது எதனால ரீசன்? நீங்க வந்து யாரும் பெருசா இதுக்குள்ள இன்வால்வ் பண்றது இல்லையா? இல்ல இ-காமர்ஸ் ஸ்பேஸ்க்குள்ள ஃபர்ஸ்ட் அவங்க தான் வராங்க. இப்போ வந்து மோஸ்ட்லி வந்து இம்போர்ட் பண்றது வந்து டெல்லி, மும்பை அந்த மாதிரி மார்க்கெட்ல தான் வருது. அவங்க எப்படி பண்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து நம்ம லார்ஜ் ஸ்கேல்ல பண்ணும்போது அவங்களால கம்மி பிரைஸ் கொடுக்க முடியும். இப்போ வந்து நான் வந்து ஒரு 10 ப்ராடக்ட் வாங்கினேன் அப்படின்னா நம்ம வந்து வாங்குற ப்ராடக்ட் குவான்டிட்டியை பொறுத்து நம்ம வந்து காசு வந்து டிஃபர் ஆகும். ஒரு பொருள் வாங்க போறேன், அது 150 ரூபானா 10 ப்ராடக்ட் வாங்கினா 150 ரூபா, 10 பீஸ் வாங்கினா 100 பீஸ் வாங்கினா 120 ரூபா வரும், 1000 பீஸ் வாங்கினா 100 ரூபாய் வரும். அந்த மாதிரி அவங்க ஒரு 50,000 பீஸ் வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு வந்து 70 ரூபாய் 80 ரூபாயில கிடைக்கும் இல்லையா. அவங்க வந்து ஒரு வேர் ஹவுஸ் மாதிரி வச்சு ஆட்கள் வச்சு பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் இதுதான் முக்கியம். இப்போ டிமார்ட்டோட இது இப்போ தெரியும் நமக்கு. டிமார்ட் வந்து மொத்தமா வாங்குறதுனால நார்மலா மளிகை கடையில கிடைக்கிற 50 ரூபாய்க்கு கிடைக்கிறது அங்க போனா 30 ரூபாய்க்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம பல்கா யாரு வாங்குறாங்களோ அவங்களுக்கு வந்து சீப்பா மாறிடும். அந்த மாதிரி அவங்க பல்க் குவாலிட்டியில வாங்கி பெரிய ஸ்கேல்ல ஆள்கள் வச்சு பண்றாங்க. ஸோ அதனால அவங்க ரொம்ப கம்மி பிரைஸ்ல கொடுக்க முடியுது. ஓகே. அதுக்கப்புறம் மேனுஃபேக்சர்ஸே உள்ள இ-காமர்ஸ் பண்றாங்க. முன்னாடி எல்லாம் மேனுஃபேக்சர்ஸ் வந்து இந்த இதுக்குள்ள வர மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து காசு கையில இருந்துகிட்டே இருக்கணும். அதே மாதிரி 14 நாள் ஆகுது இல்லையா, காசு கையில வரதுக்கு 14 நாள் ஆகும். கஸ்டமர் ரிட்டர்ன் இந்த தலைவலி எல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு அவங்க மேனுஃபேக்சர் பண்ணி இந்த மாதிரி ஹோல்சேலர் டீலர்ஸ்ட்ட கொடுத்துருவாங்க. இப்போ என்னன்னா காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆக அவங்களே டைரக்டா லிஸ்ட் பண்றாங்க. மேனுஃபேக்சர் பண்றவங்களுக்கு அது 70 ரூபாயில கிடைச்சிரும். ஏன்டா டீலர் எல்லார் கையில வந்து என்கிட்ட ப்ராடக்ட் 120 ரூபாய்க்கு தான் வரும். ஸோ நான் அதெல்லாம் கால்குலேட் பண்ணி நான் ப்ரைஸ் வைப்பேன். பட் மேனுஃபேக்சரே லிஸ்ட் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக கொடுக்க முடியுது அவங்களால. ஸோ இந்த மாதிரி மேனுஃபேக்சரை டாமினேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நார்த்ல இருந்து. ஸோ மீசோ மாதிரி பிளாட்ஃபார்ம் தான் அவங்க ரொம்ப டாமினேட் பண்ணியிருக்காங்க. நான் வந்து எனக்கே ஒரு பொருள் வந்து 100 ரூபாய்க்கு தான் கிடைக்கும், மொத்த மீசோல 90 ரூபாய்க்கு அது அவைலபிளா இருக்கும். ஹோல்சேலர்கிட்ட இருந்து வாங்குற எனக்கே 100 ரூபாய்க்கு கிடைக்குது, பட் மீசோலே 90 ரூபாய்க்கு கிடைக்குது. ஏன்னா மேனுஃபேக்சர் வந்து டைரக்டா அதுல பண்ணியிருக்காங்க. அப்ப காம்படிஷன் வந்து கண்டிப்பா அதிகமா இருக்கு. ஆமா, அப்ப வந்து இங்க ஸ்கோப்பும் இருக்கும் இல்லையா இ-காமர்ஸ்ல. இப்ப ஒரு இடத்துல வந்து ஒரு காசு வருது அப்படின்னா அதை தேக்கி எல்லாரும் ஓடி வரதானே செய்வாங்க. கண்டிப்பா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆக காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகும். எந்த பிசினஸா இருந்தாலும் டீ கடை ஒரு கடை நல்லா ஓடுது அப்படின்னா அந்த ஸ்ட்ரீட்ல ஒரு 4 கடை வந்துடும் இல்லையா. கண்டிப்பா டிமாண்டை பொறுத்து நமக்கு காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். பட் டிமாண்டும் இருக்குங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே. இப்போ 2026ல இ-காமர்ஸ்க்கு எவ்வளவு ஸ்கோப் இருக்கு? சப்போஸ் நான் வந்து இ-காமர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா என்னோட வின்னிங் அதாவது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து எவ்வளவு இருக்கும்?
அப்ராக்சிமேட்டா? ஓகே, இ-காமர்ஸோட ஸ்கோப் எந்த அளவுக்கு இருக்கு? இப்போ நீங்க வந்து போன வருஷம் ஆன்லைன் ஆர்டர் பண்ணதுக்கு இந்த வருஷம் ஆன்லைன் ஆர்டர் பண்ணது இன்க்ரீஸ் ஆயிருக்காது அமௌண்ட்? ஓரளவுக்கு இன்க்ரீஸ் மேபி. ஓகே, ஏன்னா இப்போ எல்லாருமே ஆஃப்லைன்ல இருந்து ஆன்லைன் வர வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு. இப்போ ஈவன் மளிகை கடை வச்சிருக்கவங்களுக்குமே குவிக் காமர்ஸ்னு வந்துருச்சு. முன்னாடிலாம் நம்ம வந்து எது வேணும்னா மளிகை கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வருவோம். இப்போ வந்து ஏதாவது சிக்கன் வாங்கினா வாங்கிட்டு வருவோம். முன்னாடிலாம் அப்படிதானே இருந்தது. இப்போ என்னாச்சு, எல்லாமே பிளிங்கிட், இன்ஸ்டாமார்ட், செப்டோன்னு எல்லாம் 10 நிமிஷத்துல கிடைக்கணும் அப்படின்றாங்க. ஈவன் மொபைல் முதற்கொண்டு வந்து நமக்கு வந்து 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்ல கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வருங்காலத்தில் இருக்க கன்சியூமர் எல்லாருமே ஆன்லைனை நோக்கி தான் வருவாங்க. வீட்டில் இருந்துட்டு ஆர்டர் பண்ணி எனக்கு 10 மினிட்ஸ்ல வரணும்னு நினைப்பாங்க. ஸோ ஆன்லைனில் நம்ம வந்து சேல் பண்றது வந்து அது வந்து எப்பவுமே டிமாண்ட் கம்மியாகவே ஆகாது. காம்படிஷன் அதுக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ நான் உள்ள வரேன் அப்படின்னா காம்படிட்டரை பீட் பண்ற அளவுக்கு என்னால் என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு உள்ள வரோம். பட் அந்த டிமாண்ட் எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி காம்படிஷனும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதுல நம்ம எப்படி சர்வே பண்ண போறோம், நம்மளை எவ்வளோ அப்டேட்டடா வச்சு நம்ம எப்படி சர்வே பண்ண போறோம் அப்படிங்கறத முக்கியம். ஓகே, இப்போ நம்மளே அப்டேட்டடா வச்சுக்கணும்னா நம்மளே அதாவது அதை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்றது மாதிரியே உள்ள வந்து ஏஐ இன்வால்வ் பண்ணணும், சோஷியல் மீடியா இன்வால்வ் பண்ணணும் அப்படின்றது நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு இப்போ கரண்டா 2026ல. இதில் நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா ஏஐ இன்வால்வ் பண்றது? சோஷியல் மீடியா நீங்க ஆல்ரெடி இருக்கீங்க, அதை வச்சு இன்வால்வ் பண்ணிருக்கீங்க. ஏஐ இன்வால்வ் பண்ணா எவ்வளவு பெனிஃபிட்டா இருக்கும் அது? ஏஐ வந்து முன்னாடிலாம் ப்ராடக்ட் போட்டோகிராஃபின்னு ஒன்று உண்டு. நம்ம ப்ராடக்ட் வந்து இப்போ ஐஃபோன்லாம் இப்போ வந்து அமேசான் உள்ள பார்க்குறோம், அவங்களோட ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி பக்காவாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ பெரிய ஸ்டுடியோ செட்டப்பில் பக்காவாக வச்சு எடுத்திருப்பாங்க. இப்போ நான் வந்து நார்மலாக ஒரு இந்த ஷர்ட் வந்து சேல் பண்ண போகிறேன் அப்படின்னா நார்மல் மொபைலில் லைட்டே இல்லாமல் எடுத்தா ரொம்ப லோ குவாலிட்டி கம்மியாக. அப்போ வந்து நான் வாங்க போகும்போது அதை பார்த்தா யாராவது வாங்குவாங்களா? வாங்க மாட்டாங்க. ஸோ முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்டுடியோ செட்டப்பில் கேமராலாம் வச்சு அதை வந்து எடுக்கிறதுக்கு பெரிய காஸ்ட் ஆகும். ஒரு ப்ராடக்ட் நம்ம லிஸ்ட் பண்ணுறதுக்கு 10,000 ரூபா வரைக்கும் கூட ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபிக் ஆகும். இப்போ நான் சிம்பிளாக இந்த சட்டையை வந்து கீழே வச்சு இப்போ எடுத்துட்டு நான் ஜெமினிலையோ சாட்ஜிபிடிலையோ கொடுத்தா இதை வந்து எனக்கு ஃபோட்டோகிராஃபி பண்ணால் நான் 10,000 ரூபா கொடுத்தா கிடைக்கிற விட அதிக கிளாரிட்டியோட கிடைக்குது. எனக்கு மாடலோட அதுவே கொடுக்க ஆரம்பிச்சிருது. ஸோ ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபியில் வந்து ஏஐ வந்து பெரிய ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணிடுச்சு. காசே செலவு பண்ண வேண்டாம், சும்மா எடுத்து நீங்கள் இமேஜை போட்டாலே போதும். பக்காவாக ஒரு மாடல் வந்து நம்ம ஷர்ட்டை போட்டிருக்க மாதிரி டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் எடுத்து கொடுத்துருது. ஸோ இந்த மாதிரி இமேஜஸ் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸே அவங்க ஏஐ கொண்டு வந்துட்டாங்க. லிஸ்டிங்லாம் முன்னாடி வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நிறையா ஒரு ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கே நீங்கள் 100க்கு மேலே டீட்டெயில்ஸ் கொடுத்தாகணும் அந்த ப்ராடக்ட்டை பற்றி. இப்போ நான் வந்து நம்ம டைட்டில் மட்டும் கொடுத்தா போதும், அதுவே மீதி இருக்கிற டேட்டா வந்து நம்ம டைட்டில் வச்சு அதுவே கிரியேட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ஏஐஸ் வந்து நிறையா செல்லர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஏஐ பற்றி இப்போ சொன்னீங்க, சோஷியல் மீடியா இன்வால்வ் பண்ணுறது எவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்குது உங்களுக்கு? நமக்கு இதில் மோஸ்ட்லி வந்து அமேசான் இதில் பண்ணுறவங்களுக்கு சோஷியல் மீடியா ரொம்ப ஹெல்ப் பண்ணாது. ஏன்னா சோஷியல் மீடியா பார்த்து யாரும் வாங்க போகிறதில்ல. இப்போ நான் ஓன் வெப்சைட் வச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு சோஷியல் மீடியாவை வந்து ஹெல்ப் பண்ணும். நான் வந்து என்னோட வெப்சைட் நீங்கள் பாருங்க அப்படின்னு. பட் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டுக்கு தேவையில்லை. அமேசான் உள்ள வந்து நான் வந்து ஆட் ரன் பண்ணலாம். பட் வெளியில வந்து சோஷியல் மீடியாவில் வந்து இது ஹெல்ப் பண்ணாது. அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ இந்த மாதிரி பண்றவங்களுக்கு வந்து சோஷியல் மீடியாவில் ஹெல்ப் பண்ணாது. அவங்களுக்கு பிளாட்ஃபார்ம்குள்ளே நம்ம ஆட் ரன் பண்றது இருக்கு. இப்போ நான் வந்து ஐஃபோன் அப்படின்னு சர்ச் பண்றேன் அப்படின்னா வேற ஒரு டீலரும் வந்து அதை லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதை தாண்டி என்னோட இதை காட்டு. இப்போ வந்து கிரீன் கலர் ஷர்ட் நீ வந்து ஒரு சர்ச் பண்றாரு பையர், ஒரு 30-40 பேருக்கு வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதே இதை நிறைய டீலர்ஸ் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ 30 பேரையும் தாண்டி என்னோட ப்ராடக்ட் நீ வந்து அவங்களுக்கு க்ரீன் ஷர்ட்னு யாராவது சர்ச் பண்ணாங்கன்னா நீங்கள் வந்து காட்டுங்க அப்படின்னு நான் காசு கொடுத்துட்றேன். இந்த அவனுக்கு ஒரு 100 ரூபா வச்சுக்கோ, டெய்லி 100 ரூபா பட்ஜெட் கொடுத்துட்றேன். க்ரீன் ஷர்ட்னு யாராவது சர்ச் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்னோட ப்ராடக்ட் தான் மேலே கொண்டு வந்து காட்டணும்னு கொடுத்துட்றேன். காம்படிஷனை பொறுத்து வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது ஏழை எடுக்கிற மாதிரி தான். க்ரீன் ஷர்ட்டுங்கிற அந்த கீவேர்டுக்கு வந்து ஏழை எடுக்கணும் நம்ம. இப்போ வந்து காம்படிஷனை பொறுத்து வந்து ஒரு கிளிக்கு வந்து 10 ரூபாய் 20 ரூபால இருக்கு. நான் டெய்லி பட்ஜெட் 100 ரூபாய் வச்சிருக்கேன் அப்படின்னா 10 டைம் கிளிக் பண்ணாங்கன்னா அந்த 100 ரூபாய் காலி ஆயிடும். அதுக்கப்புறம் காட்ட மாட்டாங்க. காம்படிஷனை பொறுத்து அந்த ஏழை எடுக்கிறது மாறும். இப்போ நான் நிறைய காம்படிஷன் இருக்கிறது, கிளாத்திங்ல காம்படிஷன் இருக்கும். ஸோ அதுக்கு நான் அந்த பிட்டிங் சொல்லுவாங்க, அது வந்து எடுக்கும்போது கொஞ்சம் காம்படிஷன் அதிகமாக தான் இருக்கும், காசு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ உள்ளே கேம்பெயின் ரன் பண்ணுறதா செட் ஆகுமே தவிர சோஷியல் மீடியா பெருசா ஹெல்ப் பண்ணாது நமக்கு இதுல. ஓகே, இப்போ ப்ராடக்ட் செலெக்ஷனுமே வந்து ரொம்ப முக்கியம் இல்லை இ-காமர்ஸ்ல செல் பண்ணுறது? ப்ராடக்ட் தான் அதான் ஹாட். ஏன்னா நம்ம ப்ராடக்ட் தான் நம்ம வந்து டிசைட் பண்ண போது நம்ம வந்து சக்சஸ் ஆக போறோமா இல்லையான்னு. அது எப்படி நீங்க செலக்ட் பண்ணுவீங்க? இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணா வந்து கண்டிப்பா சக்சஸ் ரேட் அதிகமா இருக்கும் அந்த மாதிரி? அதாவது எங்களோட கோர்ஸ்ல வர ஸ்டூடெண்ட்ஸுக்குமே நாங்க வந்து ஒரு டிஸ்க்ளைமர் கொடுக்கறது என்னன்னா, ப்ராடக்ட் செலெக்ஷன் வந்து பர்டிகுலரா ஒரு ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணி தர மாட்டோம்னு தான் சொல்லிட்டு தான் எடுப்போம். ஏன்னா வர எல்லாருமே ப்ராடக்ட் செலக்ட் பண்ணி கொடுங்க, ப்ராடக்ட் செலக்ட் பண்ணி கொடுங்கன்னு வருவாங்க. உங்ககிட்ட கேட்பாங்க நீங்க செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு? இன்ஸ்டா மெசேஜ் கமெண்ட்ஸ்ல எல்லாருமே கேட்காது, எனக்கு ப்ராடக்ட் சொல்லுங்க அப்படின்னு. எனக்குமே தெரியாது. படம் எடுக்கிற மாதிரி தான் கதை. இது வந்து 100 கோடி எடுத்துன்னு தெரிஞ்சா எல்லாரும் எடுத்துட மாட்டாங்களா? அந்த மாதிரி தான்.
நமக்கு தெரியாது என்ன ப்ராடக்ட் எடுக்க போறோம்னு. பட் வந்து சில கிரைட்டீரியாஸ் இருக்கு. லாஸ் ஆகாம பாத்துக்க, இது வந்து ஓகே நமக்கு வந்து லாஸ் வராது இந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ண அப்படின்ற மாதிரி சில கிரைட்டீரியாஸ் இருக்கு. அதை வேணா நான் ஃபாலோ பண்ணலாமே தவிர ஷுவர் ஷார்ட்டா அது வந்து ஹிட் ஆகும்னு என்னால் சொல்ல முடியாது. மேபி இப்போ ஒரே ப்ராடக்ட்டை 2 பேர் லிஸ்ட் பண்ணுறோம், நீங்களும் அந்த ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணுறீங்க, அதே ப்ராடக்ட் 2 பேரும் சேம் ப்ரைஸ் கொடுத்துருக்கோம், எல்லாமே சேமாக கொடுத்தாலும் திடீர்னு உங்களுக்கு நிறைய ஆர்டர் வரும், எனக்கு வராது. ஸோ மல்டிபிள் ஃபேக்டர்ஸ். இப்போ வாங்க போகிற பையர் வந்து நான் திடீர்னு இந்த லிஸ்ட் இதை வாங்கிக்கிறேன்னு அவங்க முடிவு பண்ணுறதுல தான் இருக்குது. எண்ட் ஆஃப் டே எல்லாமே பையர்ஸோட கையில் இருக்கு. எல்லாமே இல்லை, எண்ட் ஆஃப் டே பர்டிகுலராக சொல்ல முடியாது இந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக ஹிட் ஆகும் அப்படின்றத சொல்ல முடியாது. பட் சில கிரைட்டீரியாஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, ரொம்ப காம்படிஷன் அதிகமாக இருக்கிற பெரிய பெரிய பிராண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா. இப்போ பார்த்தோன்னா இப்போ ஐஃபோன் கூட போயிட்டு நான் ஒரு நார்மல் மொபைல் வந்து காம்படிஷன் பண்ண முடியுமா? முடியாது. இப்போ காஸ்மெட்டிக்ஸ்ல வந்து பெரிய பெரிய பிராண்ட்ஸ் இருப்பாங்க. இது வந்து வீட்லயே வந்து சோப்லாம் கிரியேட் பண்ணுவாங்க. அவங்க வந்து அமேசான்ல சேல் பண்ணலான்னு வருவாங்க. பட் வந்து அவங்க வந்து அவங்களோட சோப் வந்து 200 300 வச்சிருப்பாங்க. பட் வந்து ஹிமாலயா, ஹமாம் இந்த மாதிரி பெரிய பெரிய பிராண்ட்ஸே அவங்களோட சோப்பை வந்து 50 60 தான் கொடுப்பாங்க. பட் நான் வந்து யாருன்னே தெரியாது, நான் வீட்டு ஒரு 200 என்னோட சோப்பை வாங்கிக்கோங்க அப்படின்னா இவங்க சோப்பில் என்ன ஆட் பண்ணாங்கன்னு தெரியாது. இதுனா ஹமாம்லாம் தெரிஞ்ச பிராண்டு. அப்போ அந்த மாதிரி பெரிய பிராண்டோட மோத முடியாது நம்ம போயிட்டு. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட் எடுத்துட்டு வரக்கூடாது. அதிகமாக காம்படிஷன் இருக்கிற மாதிரி ப்ராடக்ட் எடுத்துட்டு வரக்கூடாது. சில பேர் வந்து 250 கிடைக்கும், அவங்க வந்து வாங்குற ப்ரைஸ் 250 இருக்கும். பட் வந்து ஆன்லைன்லேயே 300 கிடைக்கும். நமக்கு வந்து டெலிவரி கமிஷன் இது எல்லாமே சேர்க்கணும் நம்ம. ஓகே. பட் அதெல்லாம் பார்க்காமலே வந்து சில பேர் வந்து ப்ராடக்ட் வந்து ரொம்ப அதிக காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் பேபி ப்ராடக்ட்ஸ், நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்டட் கேட்டகரியில் வரும். பேபி ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் நம்ம பண்ணும்போது, அதை பிகினராக சொல்கிறேன், நீங்கள் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு பிராண்டாக இருக்கும் அப்படின்னா நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன்னா நம்மகிட்ட எல்லா சர்டிஃபிகேட்டும் இருக்கும். பட் நான் பிகினராக ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் பக்கம் போகாமல் இருக்கிறது பெட்டர். இதெல்லாம் பண்ணுவாங்க. இந்த மண்பாண்டம், அது டெரகோட்டா ரிலேட்டடான இதெல்லாம் பண்ணுவாங்க. ஈஸியாக உடஞ்சிரும் அது. ஓகே. நம்ம வந்து இப்போ நார்த்லேருந்து ஒரு ஆர்டர் வருது அப்படின்னா, நான் இங்கேருந்து அனுப்புறேன் அப்படின்னா, அங்கே போகிறதுக்கு முன்னாடி உடஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான், ப்ராடக்ட்டும் போயிடும், அதுக்கான ரிட்டர்னும் நான் எக்ஸ்ட்ரா 180 நான் தரணும் இல்லையா கஸ்டமர் ஆச்சுன்னா. ஸோ ஆரம்பத்தில் பண்ணும்போது இந்த மாதிரி ஈஸியாக உடையிற மாதிரி பொருட்கள், ரொம்ப காம்படிஷன் அதிகமாக இருக்கிற பொருட்கள், இந்த மாதிரி பொருட்களை கொஞ்சம் தவிர்க்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெரிய பிராண்டோட டாமினன்ஸ் இல்லாத நிறைய கேட்டகரிஸ் இருக்குது, நம்ம தான் சர்ச் பண்ணணும். நிறைய பேர் வந்து ஈஸியாக ப்ராடக்ட் சொல்லுங்க ப்ரோ அப்படின்றாங்க, இல்லை ஈஸியாக ஹேர் ஆக்சரிஸ் போகிறாங்க. இப்போ ஹேர் ஆக்சரிஸ்லாம் ரொம்ப தெருவுக்கு 4 பேர் வந்து ஹேர் ஆக்சரிஸ் தான் சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. பி சைடு போனோம்னா ஹேர் ஆக்சரிஸ் சும்மா தெருவில் சின்னதாக கடை போட்டு சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எடுத்த உடனே எல்லாரும் பார்க்குறாங்க, நான் ஹேர் ஆக்சரிஸ் டெய்லி யூஸ் பண்ணுறேன், அப்போ நான் ஏன் விற்கக்கூடாது? ஓகே. அந்த மாதிரி எமோஷனலாக முடிவு எடுக்கிறாங்க, வந்து ரிசர்ச் பண்ணாமல். பட் அப்படி முடிவு எடுக்க முடியாது இல்லையா. நம்ம இப்போ எல்லாருமே ஹேர் ஆக்சரிஸ் விற்கும் போது நான் அதை போய் சூஸ் பண்ணேன் அப்படின்னா அது வந்து எனக்கு சேல் ஆகாது. கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும். ஆல்ரெடி நிறைய கேட்டகரிஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணாமலே இருக்கு. பட் வந்து இங்கே மேனுஃபேக்சர் ஆகிற ப்ராடக்ட் வந்து நார்த்தில் நிறைய வாங்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நமக்கு எங்கே இருக்குன்னு தேடி பார்க்கணும். அதுக்கு கொஞ்சம் மக்கள் ரிசர்ச் பண்ணிட்டு தான் ஆகணும். ஈஸியாக வந்து எனக்கு வந்து ப்ராடக்ட் கிடைச்சிருமா அப்படின்னா